நான் பரணி பேசுறேன் மேடம், சாலிகிராமத்துல இருந்து. என் ஒய்ஃபுக்கு பேபி பெயின் வந்துருச்சு மேடம். கொஞ்சம் ஆம்புலன்ஸ் வர முடியுமா மேடம்? மேடம் மேடம் நானும் என் ஒய்ஃப் மட்டும் தான் மேடம் இருக்கோம். சரி மேடம். பாப்பாவுக்கு பேபி பெயின் வந்துச்சுமா, ப்ளீஸ் நீ வீட்டுக்கு வாமா. எப்படிடா? இன்னும் 1 மாசம் டைம் இருக்கு. 9 மாசம் தானே ஆகுது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. வலி தாங்க மாட்டாமா, என்னால அவளை பார்க்க முடியலமா. ப்ளீஸ்மா வீட்டுக்கு வாமா. சரி வர வர வை. வாமா ப்ளீஸ்மா. தூங்கிட்டு இருக்கான். சக்திமான் சக்திமான் சக்திமான். ஏய் சக்திமான். இதுல எது உங்க குழந்தை? ஐயோ சக்தி சக்தி சக்திமான் சக்தி சக்தி சக்திமான் சக்தி சக்தி சக்திமான் சக்தி சக்தி சக்திமான். குழந்தைக்காக ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து வாங்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது வாங்கினதெல்லாம் குழந்தைக்கு இல்லை, அவனுக்குன்னு. ரிஷியை வெல்லும் மகாசக்தி பிரம்மன் மீதானே. எந்த சக்தி நெஞ்சு கூட்டுக்குள் வெல்வாயே. யாராலும் எவராலும் அழியாதவன் பூமியில் வெடித்தெழும் நாயகன் நீ மட்டும்தான். ஏங்க ஏதோ குழந்தைத்தனமாக இருக்காரு, குழந்தைகிட்ட பொம்மையெல்லாம் பிடிங்க விளாடான்றதுக்காக டிவோர்ஸுங்கிறது ரொம்ப ஓவருங்க. வேணா நம்ம ஒன்று பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச சைக்காட்டிஸ்ட் டாக்டர் ஒருத்தர் இருக்கார், வேணா அவர்கிட்ட போவோம், ஒரு தடவை கவுன்சிலிங் போகலாமே. எனக்கு என்னமோ இவன் சொல்கிறது தான் கரெக்டுன்னு தோணுதுடி. நம்ம ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போமே. மேபி டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போயிட்டு அவனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கும்ல. சரி ஓகே. ஹலோ டாக்டர். டாக்டர் நான் ஃபோனில் சொல்லியிருந்தேன்ல, அவங்களுடைய ஒய்ஃப் தான் இவங்க. அம்மா உங்கள் ஹஸ்பண்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஐயோ டாக்டர், இவ ஹஸ்பண்ட் ஒரு சரியான சைக்கோ. எங்க எப்போ எப்படி நடந்துக்கணும்ன்றதே அவனுக்கு தெரியாது. எப்போ பார்த்தாலும் சின்ன பிள்ளைத்தனமா பண்ணிக்கிட்டு இருப்பான்.
மாதிரி ஃபீல் பண்ணுறா? இல்ல இவ சொல்றதை கேட்டு எனக்கே இவ்வளோ கோவம் வருதுன்னா அவன் கூடயே இவ வாழ்ந்துட்டு இருக்கா. இப்போ அவனோட சைல்டிஷ் பிஹேவியர்னால இவ டிவோர்ஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டா டாக்டர். ஆமாம், உங்கள் ஹஸ்பண்டோட ஏஜ் என்ன? 33. உங்களுக்கும் அவருக்கும் 9 to 10 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குமா? 7 years டாக்டர். இந்த மாதிரி கேசஸ்லாம் இப்போ நிறைய வந்துட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி கேசஸில் வர பேஷண்ட்ஸ் எப்பவுமே மக்களோட மக்களாக கலந்து தான் இருப்பாங்க. இவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும்னா, ஒரு மாதிரி பார்க்கவே கெத்தா ரக்கடா ரவுடி மாதிரி இருப்பாங்க. ஆனால் இவங்க பிஹேவியர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் ஒரே பேர் தான், ஹீஸ் அ பக்கா 90s kid. இதுக்கு என்னதான் டாக்டர் சொல்யூஷன்? இவன் கடைசி வரைக்கும் இப்படியே தான் பிஹேவ் பண்ணிட்டு இருப்பானா? இவனை சேஞ்ச் பண்ணதுக்கு வேற வாய்ப்பே இல்லையா? இவங்க சின்ன வயசுல இருந்தே அதிகமான கட்டுக்கதைகளை கேட்டு கேட்டு அது அப்படியே உண்மைன்னு நம்பி வளர்ந்தவங்க. அந்த கட்டுக்கதைகள் எல்லாமே இப்போ அவருக்கு பொய்ன்னு தெரிஞ்சிருந்தா கூட அவர் மனசு அதை ஏத்துக்காது. அதனாலேயே அவங்க சின்ன வயசுல இருந்தே சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப ஆசைப்படுவாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு கிடைக்காம போய், இல்ல அப்ப அவங்களால அதை அனுபவிக்க முடியாம போயிருந்திருக்கலாம். அதனால அந்த ஆசைகள் எல்லாம் அவங்களுக்குள்ளேயே அப்படியே புதைஞ்சு போயிருக்கும். சோ அவங்க ஆசைகளை எல்லாம் அனுபவிச்சு முடிக்கிற வரைக்கும் அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. அதுக்கு நோ ஏஜ் லிமிட். புரியல டாக்டர். சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், அவர் சின்ன வயசுல அவங்க அம்மா கிட்ட ஒரு வீடியோ கேம் ஆசைப்பட்டு கேட்டிருந்திருப்பார். அந்த வீடியோ கேம் அவருக்கு அப்போ கிடைக்காம போயிருந்திருந்தா அது மேல அவருக்கு ஏற்பட்ட அந்த மோகம் இப்போ அது அவருக்கு திரும்ப கிடைக்கும் போது அந்த வீடியோ கேம் வச்சு அவர் எப்படியெல்லாம் விளையாடணும்னு ஆசைப்பட்டாரோ அதை இப்போ விளையாண்டு அதை அனுபவிச்சு தன்னுடைய ஆசையெல்லாம் தீர்த்துக்குவார். இந்த மாதிரி அவருடைய நிறைய ஆசைகளை, ஏக்கங்களை அவங்களுக்குள்ளேயே வச்சிருந்ததால அவங்களுடைய அந்த ஆசைகளும் அவர் கேட்டு வளர்ந்த அந்த கட்டுக்கதைகளும் அவங்கள வளர விடாம அப்படியே தடுத்துரும். இப்போ என்னதான் டாக்டர் பண்றது? அவர் என்னெல்லாம் ஆசைப்பட்டு அனுபவிக்கணும்னு நினைச்சாரோ அதை எல்லாத்தையும் அவரை அப்படியே அனுபவிக்க விட்டுருங்க. ஒரு நாள் அந்த ஆசைகள் எல்லாம் அவரே அப்படியே முழுக்க அனுபவிச்சு அப்புறமா அவரே மெச்சூர் ஆகி தானா வந்துடுவார். ஆமாம் டாக்டர், நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன வயசுலேருந்து நிறைய கம்பி கட்டுறதெல்லாம் சொல்லி எங்கள் ஏமாத்திருக்காங்க டாக்டர். அனிடக்கருக்கு மட்டும் 7 உயிர் இருக்கணும், அப்புறம் சச்சின் வச்சிருக்க பேட்டில் ஸ்ப்ரிங் இருக்கணும், கரடி காட்டு கையில் கட்டணும்னா சக்திமான் மாதிரி சக்தி வரும்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். அது மட்டும் இல்லாமல் சக்திமான் இன்னும் உயிரோடு இருக்காருன்னு என் ஃப்ரெண்டுலாம் நம்பிக்கிட்டு இருக்கான் டாக்டர். ஒரு வாட்டி என் ஃப்ரெண்டு ஆபத்தில் காப்பாற்றுவார்னு மொட்டை மருந்து எனக்கு கீழே தள்ளி விட்டார் டாக்டர். அப்புறம் இந்த மேஜிக் பென்சில் இருக்குல்ல, போதும் 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 போதும். இந்த மாதிரி நிறைய சொல்லி எங்களை ஏமாத்திருக்காங்க டாக்டர். 90s கிட்ஸ் வளர்ந்த அப்புறமா இப்போ அவங்க இருக்கிற இந்த காலகட்டத்தை தானே நீங்க பார்த்துருக்கீங்க. சின்ன வயசுல அவங்க வாழ்ந்த வளர்ந்த அந்த காலகட்டத்தை நீங்க பார்த்தது இல்லைல்ல. சீசன் 2ல பாப்பீங்க.